ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பஞ்சாப் அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக இன்றைய போட்டியை நாங்கள் தான் வெல்வோம். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் அணி வெஸ்ட் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு அவங்களோட ஃபார்ம் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இன்றைய போட்டியை வீழ்த்தி கண்டிப்பாக ஃபைனல் போயிட்டு ஆர்சிபி அணியை வீழ்த்தி கோப்பை நாங்கள் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை அணியின் தலைமை பயிற்சியாளர் ஜெயவர்தனை பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டுருக்காருங்க இன்றைக்கி பத்திரிக்கையாளர் சந்திப்பில். ஏன்னா இன்றைக்கி குவாலிஃபயர் 2 பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வர்சஸ் மும்பை மோதுறாங்க. அதுக்கு முன்னே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இந்த மாதிரி சவால் விட்டு பேசியிருக்குது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மகேந்திர ஜெயவர்தனே அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, மும்பை இன்றைக்கி அவர் தான் தலைமை பயிற்சியாளராக இருக்குது. அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலையில் கண்டிப்பாக எங்கள் அணி மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு திறமை வாய்ந்த அணியாக இருக்காங்க. இது போன்ற ஒரு அணிக்கு நான் தலைமை பயிற்சியாளர் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எந்த சூழ்நிலை எப்படி வேணால் விளையாடணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற பிளேயர் இந்த அணியில் இருக்காங்க. பும்ராவை நாங்கள் பாராட்டி ஆகணுங்க. பும்ரா தான் எங்களோட வெற்றிக்கு காரணம்னு அதை நான் மறுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் அணி ஓகே, இந்த சீசன் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாது. இன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் பஞ்சாப்பை வீழ்த்துவோம். இன்றைக்கி பஞ்சாப் வீழ்த்தி நாங்கள் ஃபைனல் போனால் ஆர்சிபியை கட்டாயம் நாங்கள் வீழ்த்துவோம். ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குங்க. ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் ரொம்ப பண்ணுறாரு. கூட ரோஹித் சர்மா செம்ம சப்போர்ட் பண்ணுறாரு. எங்களோட வெற்றி இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மும்பை அணியின் தலைமை பயிற்சியாளர் ஜெயவர்தனை பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணிக்கு ஓப்பனாக சவால் விட்டுருக்காரு. தலைவரை மேட்சுக்கு முன்னே இதுமாரி வாய் விடக்கூடாது. அதுமாரி வாய் விட்டு தான் ஈசாலா கப் நம்புதுன்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபைனல் போய் உக்காந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் தான் கொஞ்சம் வாய் அடிக்க இருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக நாங்கள் கோப்பை வெல்லுவோம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த கோப்பையும் வெல்லலை. அதனால் நீங்களும் அவசரப்பட்டு என்னதான் சாம்பியன் டீமாக இருந்தாலும் முதலே வாய் விடுறது கொஞ்சம் தப்பு தான். கண்டிப்பாக எனக்கு என்னமோ இன்றைக்கி மும்பையை வீழ்த்திட்டு பஞ்சாப் ஃபைனல் மீண்டும் போயிடுவான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. நிறைய பேர் மும்பை தான் ஜெயிக்குன்னு சொல்கிறீங்க. என்னோடய கமெண்டில் ஓட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மும்பைக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னமோ பஞ்சாப் வீழ்த்திடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி மேட்ச் போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐயரில் ரவுடி ஐயர் அக்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஸ் ஐயர் இருக்காப்புல நல்ல கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. உண்மையாக மறுக்கவே கூடாதுங்க, நல்ல கேப்டன்ஷிப் தான் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு பார்க்கணும். ரோஹித் சர்மா அப்புறம் ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ்லாம் என்ன மாதிரி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி பஞ்சாப் வீழ்த்துவாங்களா இல்லை பஞ்சாப் வந்து மும்பை வீழ்த்துவாங்களா, மும்பை வந்து பஞ்சாப்பை வீழ்த்துவாங்களா? உங்களோட கருத்துக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.